ட்ரஸ்டுக்கு சொந்தமான நிலத்தை முத்து என்ற முத்துச்சாமி என்பவர் குத்தகையாக ஓட்டிக்கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய நிலத்தின் ஒரு 2 ஏக்கர் 73 சென்ட்டை தனக்கு பதிவு செய்து கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்களிடம் விரட்டி கொண்டும் நான் மேற்படி நடவடிக்கை எடுப்பேன், என்னுடைய நடவடிக்கை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்றும் விரட்டி கொண்டும் இருக்கின்றார். இது மீண்டும் இது போன்று செய்து கொண்டால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பழையாயக்குடியில் கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் கோயில் நிலத்துக்கு சொந்தமான நிலம் விற்பனை என்று மோசடி என்று தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அது சம்பந்தமாக நான் அதன் ட்ரஸ்டி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் நிலம் சர்வே நம்பர் 173/1, 73/2, 73/74/1, 204/4, 273/5 இந்த நிலங்கள் எங்கள் கைவசம், எங்கள் பராமரிப்பில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறுதலாக 87/3 எங்களுடைய தவறுதலாக பதிவு செய்யப்பட்டு அது எங்களுடைய நிலம் இல்லை, எங்களுக்கு அப்பாற்பட்டது, தனியாருடைய நிலம், எங்களுடையது இல்லை. எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாப்பு செய்து அதை நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம். பாலசுப்ரமணியன். எங்களுடைய ட்ரஸ்டுக்கு சொந்தமான நிலத்தை முத்து என்ற முத்துச்சாமி என்பவர் குத்தகையாக ஓட்டிக்கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய நிலத்தின் ஒரு 2 ஏக்கர் 73 சென்ட்டை தனக்கு பதிவு செய்து கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்களிடம் விரட்டி கொண்டும் நான் மேற்படி நடவடிக்கை எடுப்பேன், என்னுடைய நடவடிக்கை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்றும் விரட்டி கொண்டும் இருக்கின்றார். அவர் கொடுத்த தகவலில் தான் இது சேர்க்கப்பட்டுள்ளது. இது மீண்டும் இது போன்று செய்து கொண்டால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மேற்காய்க்குடி கிராமம் சர்வே எண் 87/3, 4, 5, 6 4 சர்வே எண்ணில் நிலம் வாங்கினோம். அந்த நிலம் தனி நபருடைய பெயரில் இருந்தது. அந்த நிலம் எங்களுடைய பக்கத்து வயலை சேர்ந்தது. அதனால் அவர் விற்பனை செய்வதாக சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிலத்தை வாங்கினோம். அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக 160 வருடங்களுக்கு வில்லங்க சான்றிதழ் பார்த்து அதில் வில்லங்கம் எது இல்லை என்பதாலும் 1910 ஓல்டு RSR ஆவணங்களையும் வருவாய்த்துறை ஆவணங்களையும் சரிபார்த்து எங்களுடைய அந்த நிலத்தை நாங்கள் வாங்கினோம். அந்த நிலத்தை தொடர்பாக கோயில் பூமி என்று தற்பொழுது தவறாக வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. நாங்கள் கோயில் நிலத்தை எதுவும் நாங்கள் வாங்கவில்லை, தனிநபருடைய நிலத்தை மட்டுமே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். தவறாக வதந்தி பரப்பும் நபர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். 160 வருஷ வில்லங்க சான்று மற்றும் ஓல்டு RSR ஆவணங்கள். நன்றி. மணி அப்படிங்கிற நபரிடமிருந்து 4 ஏக்கர், அதாவது 3 ஏக்கர் 95 சென்ட் மொத்த பரப்பளவு வாங்கப்பட்டது. அதில் கச்சாரன்சி அப்ஜெக்ஷன் என்று சொல்லுவது 87/3 சர்வ் நம்பர் மட்டும் சொல்கிறாங்க. அந்த கச்சாரன்சி அப்ஜெக்ஷன் கிழக்காய்க்குடி கிராமம் 87/3 சர்வ் நம்பரில் அப்ஜெக்ஷன் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கப்பட்ட நிலம் மேற்காய்க்குடியை சேர்ந்த நிலம். அதனால் அப்ஜெக்ஷன் எது இல்லை, அதனால் நாங்கள் வாங்கினோம்.